கைஸ், இந்தியன் நேவிலேருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கு 6th ஏப்ரல் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையில் ஈவினிங்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் லிசன், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்தியன் நேவிலேருந்து டேரெக்டாகவே இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அன்மேரிட் மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th நீங்கள் மினிமம் 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். 500 மார்க்கில் மினிமம் 50% மார்க், 250 மார்க் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துருக்கணுன்றதை வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா December 1, 2004 31 May 2009 நீங்கள் வந்து பிறந்தவங்களாக வந்து இருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதே வந்து அக்னிவீர் செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 1 May 2005 31 October 2009 நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்மேரிட் கேண்டிடேட் தான் எலிஜிபிள், அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் தான் எலிஜிபிள். அதேமே வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. லீவ் எத்தனை நாள் இருக்கும், டூரேஷன் சர்வீஸ் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சேலரியோட டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 4 years இருக்கும் கைஸ். ஸோ 4 yearsல ஃபர்ஸ்ட் இயரில் மந்த்லி உங்களுக்கு 30,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அந்த 30,000ல் உங்கள் கைக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 வரும். 9,000 வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் ஃபண்டுக்கு போயிடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் பூரா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 33,000 வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 23,100 வந்து உங்கள் கைக்கு வரும் மந்த் அண்ட் மந்த். அதில் 9,900 வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் ஃபண்டுக்கு போயிடும். இதே மாதிரி தேர்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா மந்த் அண்ட் மந்த் வந்து 36,500 உங்கள் கைக்கு வர்றது 25,550 வரும். கார்பஸ் ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,950 போயிடும். ஃபோர்த் இயருக்கு மந்த் அண்ட் மந்த் 40,000 சேலரி உங்கள் கைக்கு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா 28,000 வரும். கார்பஸ் ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 மந்த் அண்ட் மந்த் போயிடும். ஸோ அப்போ அந்த 4 வருஷத்தில் கார்பஸ் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேலே வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 4 வருஷம் முடிஞ்சு நீங்கள் வந்து வெளியே வரும்போது கார்பஸ் ஃபண்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். அந்த 4 year முடிஞ்சு நீங்கள் வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு 10 lakhs வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாபில் ஜாயின் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா 48 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ். டெத்து காம்பன்சேஷனாக வந்து பார்த்திங்கன்னா 44 லட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயிலுமே இருக்குது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து இருக்கும், ஸ்டேஜ் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸு, ஸோ அந்த டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் என்ட்ரன்ஸில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2ல் என்ன மாதிரி இருக்கும், எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6th ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்டுமே வந்து 550 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான டீட்டெயிலேருந்து மெடிக்கல் டீட்டெயிலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.